So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 26th November 27th November 2024. The first article, there's an intellectual property rights related another. Intellectual property rights அப்படின்னா நம்மளோட இன்டெலெக்சுவலில் கிரியேட் ஆகக்கூடிய டிசைன், பேட்டன் ரைட்ஸ், காப்புரிமை வாங்குறது ஃபார் த இனோவேஷன்ஸ். சரியா? அப்புறம் GI டேக், geographical indications, trademarks, IC design அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் டிசைன் தட் இஸ் ரிலேட்டட் டு இன்டெகிரேட்டட் சிப்செட்ஸாக இருக்கட்டும். ஆப்பிளோட ஆப்பிள் ஃபோன் வந்து இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டிசைன் கேட்டகரியில். சாம்சங் அதே மாடலில் கொஞ்சம் இப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ அது கேஸ் எல்லாம் போட்டு நிறைய பெனால்ட்டி எல்லாம் ஃபே பண்ணுச்சு சாம்சங் கம்பெனி. ஸோ இதெல்லாமே டிசைன் கேட்டகரியில் வரும். ஸோ புதுசாக கண்டுபிடிப்பு கார் டிசைன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கார்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கார் மாடலில் ஒரு ஆள் ரிலீஸ் பண்ணோன்னா அடுத்தவங்க அதை காப்பி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா they need to get registered with the design. அது மாதிரி ட்ரேட்மார்க்ஸ், லோகோ, அந்த கேட்டகரி. இதே மாதிரி இதுக்கெல்லாம் பேர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். வி ஹேவிங் எ ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்புறம் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்சோ தேர். அப்புறம் WTOவில் there is a measures of protecting the patent rights. that is WTOவில் தான் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன், there is a category. சரியா? இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, there is a design treaty, law treaty was adopted by India. ரியாத் டிசைன் லா ட்ரீட்டி அவ்வளோ இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடையாது, ஆனால் லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ட். இந்த நேம் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொன்னது தான். இப்போது இது டிசைனுக்கானது. முன்னாடி டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியாது. இப்போ டிசைனை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இட்ஸ் அ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்தின மீட்டிங்கில் சைன் பண்ணப்பட்டது தான். இதில் 15 கண்ட்ரிஸ் இப்போ அக்ரி பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா. இதில் மோர் தேன் 15 கண்ட்ரிஸ் அக்ரி பண்ணால் இட் கம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ இந்தியா இப்போ இதில் சைன் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ அது நீ பார்லிமெண்ட்டில் அடாப்ட் பண்ணப்படணும். ரியாத் டிசைன் லா ட்ரீட்டி இதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ரிலேட்டட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதில் டிசைன் நிறைய இருக்குது. சரியா? அதில் டிசைன் கேட்டகரியில் வரக்கூட ரியாத் டிசைன் லா ட்ரீட்டி. ஸோ இந்த லாவை பொறுத்த வரைக்கும் என்ன பர்பஸ் அப்படின்னா, கீ ஃபைலிங் பண்ணுறது, எலக்ட்ரானிக் ஃபைலிங்ஸ் பண்ணுறது, ஈஸி ப்ராசஸ். அப்புறம் ஒரு டிசைனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தே வில் கெட் அ டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. தட் இஸ் மினிமம் 1 year, 12 months. அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் தே கேன் கிளைம் இட். வேறு யாராச்சும் காப்பி பண்ணால் கூட ரெண்டாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது தே வில் கெட் இது வெளியில் விட்டது பிறகு கூட வேறு யாராச்சும் இதை காப்பி பண்ணால் கூட தே வில் கெட் த ரைட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் தி ரைட்ஸ். புரியுதா? அது இனோவேஷன் இருக்கணும். வேலிடிட்டி ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் வில் நாட் அஃபெக்டட். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி MSME செக்டார்ஸ், இதில் யார் பெனிஃபிட் ஆவாங்கன்னா சுமால் இண்டஸ்ட்ரீஸ். புதுசாக கண்டுபிடிக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸஸில் போயிட்டு பண்ணுறது இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பண்ணுறது இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். தே கேன் கிளைம் தேர் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ MSMEs கண்டுபிடிக்கிறதெல்லாம் போயிட்டு டிசைன்ஸ் எல்லாம் அவங்க சின்னதாக பண்ணக்கூடிய இனோவேஷன்ஸ் எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பெரிய கார்ப்பரேட்ஸ் அதை காப்பி அடிச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஸோ ஆஃபீஸஸ் போனோம், பியூரோக்ராட்டிக் ப்ரெஷர்ஸ் இருக்குது, ரெட் டேப்பிஸும் வில் பி தேர். அதனால் பண்ண மாட்டாங்க. அப்போ இப்போ வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றது இது வந்துருச்சு அப்படின்னா. ஸோ இட் வில் ப்ரொடெக்ட் தி MSME செக்டார்ஸ். ஸோ அவங்களுக்கான டிசைனை வந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமை கிடைக்கும். அவங்க பண்ணக்கூடிய இனோவேஷன்ஸ், புதுசாக கண்டுபிடிப்புகள் டிசைனில். அது மாதிரி ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வில் பி ப்ரொடெக்டட். ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்புறம் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஆல்சோ பி ப்ரொடெக்டட் பை திஸ். இவங்களுக்கு வந்து இவங்களோட இனோவேஷன் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா வேறு யாரும் காப்பி பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ் ஆகும்போது இட் வில் பி அவைலபிள் வித் 1 person, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கம்பெனி வந்து வேறு ஆளுக்கு ரைட்ஸ் கொடுத்தா தான் அந்த கம்பெனி பண்ண முடியும். அஃபோர்டபிலிட்டி அதிகப்படுத்தும், கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ப்ளஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தும். புரியுதா?
ஓகே. ஸோ the host பண்ணது WIPO. It was created under the Specialized Agency of United Nations. It's not a direct arm கிடையாது. Specialized Agency, UNICEF மாதிரி of the United Nations. 1967 it was created to protect the intellectual property rights. ஸோ அதுக்காக நடத்தப்படக்கூடிய ஆர்கனைசேஷன் மீட்டிங்ஸ் தான் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோட மீட்டிங். அதில் தான் இது முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இது எக்கனாமிக்ஸ் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நோட்ஸில். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, புதிய ட்ரீட் இது, அதனால் நீங்கள் நோட்ஸ்லையும் இது பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். தென் பிட்வீன் த ஹோப் அப்படின்ற ஆர்டிக்கிள், தட் இஸ் ஹர்டில்ஸ் த ஹை சீஸ். ஹை சீஸ்னா இது யூ ஹேவிங் இது கடல் அப்படின்னா கடற்கரை பகுதி, கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா. இதுக்கு பிறகு யூ ஹேவிங் தி சி. இங்கேருந்து 12 nautical miles it will be called as territorial sea. அதுக்கு பிறகு இங்கேருந்து 24 nautical miles it will be called as contiguous zone. contiguous zone. அதுக்கு பிறகு 200 nautical miles from the land it will be called as exclusive economic zone. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. யூஎன் கிளாஸ் கேட்டகரியில் வரும், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சி. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். இந்த ஏரியாஸில் பியாண்ட் 200 nautical miles it will be called as IC area. IC area is was not regulated. யார் வேணால் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எடுத்து யாரும் அதை உரிமை கொண்டாட முடியாது. இப்போ கான்டினென்டல் ஷெல்ஃப் பியாண்ட் இருக்குது ஹைசிக்கு அப்படின்னா 200 nautical miles பியாண்ட் இருக்குது அப்படின்னா தட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. அவங்கக்கிட்ட அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எடுத்துக்கலாம். இந்தியன் ஓஷன் ஏரியாஸில் நம்ம அப்படி பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எடுக்கிறது. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப் பியாண்ட் தி 200 nautical miles. இப்போ இது எதுக்கு அப்படின்னா ஹைசி வந்து எக்ஸ்ப்ளாய்டட் ஏரியா, ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் கேன் எக்ஸ்ப்ளாய்ட் இட். அப்போ அந்த ஏரியாஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க. பியாண்ட் பயோடைவர்சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் இதை வந்து இந்தியா இப்போ சைன் பண்ணியிருக்கு. இதை நடைமுறைக்குன்னு வரல. அது காரணம் என்னென்னா 60 countries வந்து இதை ரேட்டிஃபை பண்ணணும். நம்ம ரியாத்லாவுக்கு வந்து 15 countries சொன்னேன். இங்கே வந்து 60 countries, that is 2/3 of this member countries need to sign it. Sign plus ratify it. இந்தியா சைன் பண்ணியிருக்கு. அது மாதிரி யூ ஹேவிங் அதர் countries signed. கிட்டத்தட்ட 14 countries சைன் பண்ணியிருக்காங்க 88 countries-ல. சாரி 88 countries சைன் பண்ணியிருக்காங்க, 14 countries ratify பண்ணியிருக்காங்க. அது சொல்லிட்டு ராட்டிஃபிகேஷனாக தெரியல, பார்லமெண்ட் அப்ரூவல். 60 countries அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான், பார்லமெண்ட்ரி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நடைமுறைக்கு வரும். தட்ஸ் வை இட் வாஸ் அன் இஷ்யூ. இப்போ இந்த பயோடைவர்சிட்டி பியாண்ட் பயோடைவர்சிட்டி இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஹர்டில்ஸ் அப்படின்றதான் இன்றைக்கி உள்ள ஆர்டிக்கல். பியாண்ட் பயோடைவர்சிட்டி உங்களுக்கு புரிஞ்சில்ல, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மெரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.44% தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். குளோபலில் 2/3 வந்து ஓஷியானிக் வாட்டரில் தான் நிரம்பி இருக்குது. அதில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மெரைன் பயோடைவர்சிட்டி இவ்வளோதான், கோரல் ரீஃப் எக்ஸெட்ரா. மற்ற ஏரியாஸ் வந்து யார் வேணால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படலாம். இன்னும் டெக்னாலஜி வளரும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகும், லேண்ட் ரிசோர்ஸ் கம்மியாகும்போது அங்கே போயிடுவாங்க கடலுக்கு. இப்போ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாததுக்கான காரணம் டெக்னாலஜி கம்மி. நம்ம இப்போ தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் எவ்ரிதிங். அதனால் கடல் வாழ் உயிரினங்கள் அதிகமாக பாதிக்கப்படும். அது மாதிரி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி படி 30 × 30 × 30 2030க்குள்ளாடி 30% ஆஃப் தி ஓஷன் நம்ம 1.44 தான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2030 எப்படி 30% அப்படின்றது தெரில, கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அதுக்கு இனிஷியேஷன் எடுக்கணும், அதை பண்ணணும். பிகாஸ் மோர் தேன் 6 years தான் இருக்குது நம்ம கையில். அதை அச்சீவ் பண்ண முடியுமான்றதெல்லாம் கொஸ்டின் மார்க். ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்ற டார்கெட்டு. இந்த பியாண்ட் பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஷியானிக் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபேர் அண்ட் எக்யூட்டபிள் ஷேரிங். இதை போய் எல்லோரும் இப்போ இது நம்ம பாதுகாக்கப்படுறதுனால மற்ற கண்ட்ரிஸ் வந்து 200 nautical miles வந்து எடுக்க முடியாது.
இப்போ சவுத் சைனா சீல உங்களுக்கு இஷ்யூஸ் தெரியும். சைனா போயிட்டு ஒரு சின்ன ஐலண்ட் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்லேருந்து இஸ் கிளைமிங் 200 நாட்டிக் மைல்ஸ் எவ்ரிவேர். ஸோ இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் பண்ணலாம் ஃப்யூச்சரில். சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இதை மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எத்திக்கலாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் தான் முக்கியம். அப்படின்றப்போ ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் ஷேரிங் இருக்காது. ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் அங்கே பண்ண போகிறாங்க, கடலில் இருக்கக்கூடிய ஆயில் எடுக்க போகிறாங்க, ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்க போகிறாங்க. கடலில் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கா? எஸ். அது ஏன் யோசிக்கிறீங்க? ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் தேர். அது மாதிரி பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் ஆர் தேர். கார்பன், நிக்கல், ஃபெரஸ், பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். இது வந்து கடலுக்குள்ளாடி லேண்டில் இருக்குது, சீபெட்டில். ஸோ அது வந்து எடுக்கப்படணும். அது வந்து கேன் பி செப்பரேட்டட், செக்ரிகேட் பண்ணி எடுக்க முடியும். இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் குறிப்பிட்ட அளவு வந்து மாசுபடும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும்போது, அங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் பாதிக்கப்படும். கோரல் ரீஃபாக இருக்கட்டும், பாறைகள், அங்கே இருக்கக்கூடிய மீன் வகைகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம லேண்டில் நடத்துகிறோம்ல கம்பெனி தொடங்குறதுக்கு முன்னாடி, அது எந்தெந்த மாதிரியான சேதங்களை உருவாக்கும் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நீட்ஸ் டு பி கண்டக்டட். அதான் இந்த பியாண்ட் பயோடைவர்சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற ஈக்விட்டபிள், ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரான்ஸ்ஃபர். அது மாதிரி என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கேட்டகரி பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். அது மாதிரி பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது இதோட டார்கெட். ஸோ இதில் இருக்கக்கூடிய லேக்குனாஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். 1.44% தான் நம்ம இப்போ இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. சேலஞ்சஸ் எடுத்துக்கினா லேக் ஆஃப் ரேட்டிஃபிகேஷன். 14 கண்ட்ரிஸ் தான் ரேட்டிஃபை பண்ணியிருக்கு, 60 கண்ட்ரிஸ் வேணும். அது நீ எப்போ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி சவுத் சைனா சி டிஸ்பியூட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சைனாவோட ஆதிக்கம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகம். அது மாதிரி கண்டென்டியஸ் வெல்த்தியர் நேஷன்ஸ் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ தே கேன் எக்ஸ்ப்ளாய்ட் அ லாட். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாமே ஹர்டில்ஸாக சொல்லப்படுது. என்ன தான் நம்ம ட்ரீட்டி போட்டாலும் அது நடைமுறைக்கு வர்றதுலையும் நடைமுறைக்கு வந்தாலும் இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். தென் சைக்ளோன் ஃபெங்கல். இந்த சைக்ளோனுக்கு பேர் வச்சது யாரு? ஃபெங்கல் அப்படின்ற நேம் வந்து சவுதி அரேபியா வச்சுருக்காங்க. இந்தியன் ஓஷனா? யுஏஇயா? நாட் யுஏஇ, சவுதி அரேபியா. ஆக்சுவலாக நேமிங் வைக்கிறதெல்லாம் தெரியுமா? அது இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலாக தேர் இஸ் அ மீட்ரோலாஜிக்கல், வேர்ல்டு மீட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். இதுக்கு வந்து ரீஜனல் யுனைடெட் நேஷனோட எக்கனாமிக், சோஷியோ எக்கனாமிக், ஏஷியா பசிபிக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. எக்கனாமிக்கல் லெவலில் டெவலப் பண்ணுறது ப்ளஸ் அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். அட்லாண்டிக் ஓஷனுக்கு இருக்கும், ஒவ்வொரு ஏரியாஸுக்கு தனித்தனியாக இருக்கும். இதில் 12 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்க. இந்த 12 கண்ட்ரிஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி இயர் தே நீட் டு கிவ் அ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நேம்ஸ் கொடுக்கணும். இது ஒவ்வொரு வருஷம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், இந்த 100 நேம்ஸ் இருக்கிற வரைக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அது இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாமுக்கெல்லாம் இது கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 100 நேம்ஸை கொடுத்த பிறகு அப்படி ஆர்டர் படி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி போடுவாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய 100 நேம்ஸ் இல்லைனா மொத்தமாக ஒரு 100 நேம்ஸ்னு வச்சுக்கோங்க. இவங்க கொடுக்குறதுல ஒரு 100 நேம்ஸை செலக்ட் பண்ணுவாங்க, 1 to 100. அப்போ அடுத்த சைக்கிள் என்ன பேர் வரன்றது நம்ம நெட்டில் போய் பார்த்தா தெரியும். ஆமாம், 100 நேம்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த 100 நேம்ஸில் எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த நேமை கொடுக்குதோ அது ஆர்டர் படி இருக்கும். இப்போது இந்தியா அந்த நேம் ஃபெங்கல் அப்படின்றது சவுதி அரேபியா கொடுத்துருக்கு அப்படின்னா இது எத்தனாவது சைக்ளோன்ஸ் வந்திருக்கோ அந்த சைக்ளோன் நம்பரில் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சைக்ளோன்ஸுக்கெல்லாம் நேம் முடிச்சது பிறகு அடுத்த சைக்ளோன் இந்தியா கொடுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் நீங்கள் லிஸ்ட்டு போய் பார்க்கலாம், இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தா போதும். அது இம்பார்ட்டண்ட் இல்லை, நான் உங்களுக்கு சொன்னேன், ஜஸ்ட் அன் அவேர்னஸ். சரியா? நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இது எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் இன்டர்வியூவில் சில நீங்கள் கேட்கலாம், மற்றபடி எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. சரியா? தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ. சரி, நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைக்ளோனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். என்ன சைக்ளோன் இது? தேர் ஆர் 2 types ஆஃப் சைக்ளோன்ஸ், டெம்பரேட் சைக்ளோன், ட்ராபிக்கல் சைக்ளோன். என்ன சைக்ளோன் இது? இது ஸ்லாங்கை வச்சு கண்டுபிடிக்கிறது, என்னோட ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது.
அது எதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஓகே, ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன்னாலே இட்ஸ் அ டெம்பரேட் லேண்டில் தான் உருவாகும். இட்ஸ் நாட் டெம்பரேச்சர். டெம்பரேட் அப்படின்னா மைல்ட் டெம்பரேச்சர், ரொம்ப ஹீட்டே இருக்காது, ரொம்ப கோல்டே இல்லாத பகுதி. அப்படின்றப்போ அது லேண்ட்லேயும் வரும், ஓஷன்லேயும் வரும். தட் இஸ் பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய பகுதி, அமெரிக்கா இருக்கக்கூடிய பகுதிகள். The convergence, it happens because of the convergence of two air masses. ஏர் மாஸ் கன்வெர்ஜ் ஆகுறதுனால வரக்கூடியது. கோல்டு ஏர் மாஸும் வார்ம் ஏர் மாஸும் கன்வெர்ஜ் ஆகும்போது தட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் லோ ப்ரெஷர். ஏன்னா வார்ம் ஏர் மேலே போகும், அப்போ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதன் மூலமாக உருவாகக்கூடியதான் ட்ராபிக்கல் சைக்ளோன். தான் லோ டிப்ரெஷன்ன்றாங்கல்ல, நியூஸஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, டிப்ரெஷன் இஸ் ஹேப்பனிங். அது மாதிரி ட்ராபிக்கல் சைக்ளோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ஹேப்பன் இன் தி ஒன்லி இன் சி. இது சியில் மட்டும்தான் வரும். அதில் சைக்ளோன்னா சரி, அதுக்கு முன்னாடி சைக்ளோன்ஸை பார்த்துருமா. சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர் மூவ்மெண்ட் இருக்கும் பூமியில். when there is a static of air movement, இப்போ ஏர் வந்து சென்டர் நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க, இக்குவேட்டர் நோக்கி வருது அப்படின்னா there will be a deflection when there is a earth movement. எர்த் வந்து மூவ் ஆகும்போது ஏர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட்னா ஆரம்பிக்கிற ஒரு பகுதி இன்னொரு பகுதியில் நிற்கும், ஏன்னா எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது. புரியுதா? that is called as Coriolis deflection. Coriolis deflection பேர். இப்போ equator above, that is right hand side deflection will happen. அப்போ இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? இப்போ இந்த விண்ட் இங்கேருந்து அங்கே போச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த விண்ட் வந்து ஈக்குவேட்டருக்கு கீழே அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம். இந்த விண்ட் இப்படி போகுது அப்படின்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், இந்த பக்கம் வரும். புரியுதா? அப்போது சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா there is a low depression will create. ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர்னா there is a heat. கடல் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது the air will become lighter. molecules expand ஆகும், air will become lighter. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர்லாம் மேலே போயிடும். அப்போ இங்கே வந்து வேக்யூம் கிரியேட் ஆகும். வேக்யூம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஏர் இங்கே வரும், இங்கேருந்து ஏர் இங்கே வரும், இங்கேருந்து ஏர் இங்கே வரும். there is a பாயிண்ட், அதான் லோ டிப்ரெஷன்ன்றது. ஸோ இப்படி ஏர் வந்துகிட்டே இருக்கும் இங்கேருந்து இங்கே. இப்போ இந்த ஏர்லாம் எந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் சொன்னேன், உள்ளே நோக்கி சென்டர் நோக்கி வரும்போது டிஃப்ளெக்டட். திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடுனா இப்படி வரும், இதோட ரைட் ஹேண்ட் சைடுனா இப்படி வரும், இதோட ரைட் ஹேண்ட் சைடுனா இந்த பக்கம். ஸோ இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை நோக்கி வரும்போது இந்த டிஃப்ளெக்ஷனால் அதில் ஒரு ரொட்டேஷன் கிரியேட் ஆகுது. அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இட் வில் பி ஆன்டி கிளாக் வைஸ். அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நோக்கி வரும் பாருங்கள், எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன்னா எப்படி இருக்கும்? இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இங்கே, இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த பக்கம், இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த பக்கம், இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த பக்கம். ஸோ இட் லுக்ஸ் லைக் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் ஜெனரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சதர்ன் சைடில் இட் வில் பி இன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், நார்தர்ன் சைடில் இட் வில் பி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். இப்போது இது ஒரிஜினேட் ஆகிற கண்டிஷன் இருக்குது, சும்மா எல்லாம் ஒரிஜினேட் ஆகாது. கடலில் ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸுக்கு மேலே கடல் வெப்பம் அடையணும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வெப்பம். இப்போ உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடல் காற்று எங்கேருந்து அடிக்கணும்னா இங்கேருந்து அடிக்கணும். அதனால தான் உங்களுக்கு வட தமிழக பகுதிகளில் அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள். இந்த பார்ட்டு வரும், இது கன்னியாகுமரி எண்டு வரும். இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருநெல்வேலியாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ஒடிசா, ஆந்திரப்பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அது மாதிரி அசாம் ஏரியா, மலைகள் இருக்கிறத பொறுத்து இங்கே வந்து மலை இருக்குது. ஆனால் ஏர் வந்து இந்த மாய்ஸ்டர் ஏர் கிடையாது, ஏன்னா லேண்ட்லேருந்து வர்றதுனால. இது கடல்லேருந்து காற்று இப்படி அடிக்கிறதுனால மாய்ஸ்டர் ஏர் வரும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கடல் லேண்டு இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப வெப்பமயமாகும் கம்பேரிங் டு திஸ் லேண்டில் இப்போ குளிர்காலம். இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர். புரியுதா? இங்கே நார்த் இந்தியா நான் சொல்கிறேன், இங்கே இல்லை.
அதனால் காற்று இங்கே தான் வீசும், அதெல்லாம் நம்ம பிற படிக்கலாம். ஸோ மான்சூன் சீசனில் நம்ம படிப்போம். இப்போ இங்கே லோ ப்ரெஷர் அதிகமாகும்போது இந்த சுழற்சி இங்கே உருவாகிறதுக்கான காரணம் இந்த விண்டு தான் ரீசன். சரி, அது மாதிரி தமிழக பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான ரீசன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். ஸோ இந்த லோ டிப்ரெஷன் இங்கே க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்து காற்று வந்து இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ த பாயிண்ட் வில் கிரியேட், அப்புறம் அது மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க. ஃபெங்கல் இன்னும் புயல் உருவாகலை, புயல் உருவாகி நாளைக்கெல்லாம் அப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவாகுதா உருவாகலையான்றது இந்த 27 டிகிரி செல்சியஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் 27 டிகிரி செல்சியஸ், அப்புறம் கொரியலிஸ் டிஃப்ளெக்ஷன் இருக்கணும், அப்புறம் மேலே இருந்து காற்று விழக்கூடாது, கீழே இருந்து மேலே நோக்கி காற்று போகிறதுக்கான ஓப்பன் இருக்கணும். மேலே இருந்து குளிர் காற்று கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இப்போ கீழே இருந்து மேலே ஏர் போனோம் அப்படின்னா மேலே வந்து டைவர்ஜன்ஸ், இங்கேருந்து ட்ரோபோஸ்பியருக்கு இப்படி மேலே போகும், ட்ரோபோஸ்பியருக்கு மேலே போகும். அங்கே மேலே போனதுக்கு பிறகு இட் வில் கோ லைக் திஸ், ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இப்போ இடித்ததுக்கு பிறகு இட் வில் கோ, தட் இஸ் டைவர்ஜன்ஸ். அப்பர் அட்மாஸ்பியர் வந்து டைவர்ஜன்ஸாக இருக்கணும், இங்கே கன்வர்ஜன்ஸ் இருக்கணும், இங்கே ரெண்டும் இடிக்கணும். தட்ஸ் அ கண்டிஷன். விண்டு ஷியர் இருக்கக்கூடாது. விண்டு ஷியர்னால் மேலேருந்து கீழே ஏர் உளுந்து இந்த ஏர் மேலே போகிறத தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா நாளைக்கு கூட சைக்ளோன்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூ கேன் ப்ரெடிக்ட் இட், நாளைக்கு கண்டிப்பாக வரும்னுலாம் சொல்ல முடியாது. அது உருவாகாமலும் போகலாம். அந்த டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது. இப்போ விண்டு ஷியர் மாறிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு, விண்டு ஷியர் உருவாச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. புரியுதா? உருவாகாமலும் போகலாம். ஸோ தட்ஸ் அபவுட் த கான்செப்ட். எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது இதெல்லாம் ஜியாகிரஃபியில் நீங்கள் படிப்பீங்க. சும்மா ஒரு மேப் தான் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் இங்கே சொல்லிட முடியாது. குளோபல் பீட் லேண்டோட டேட்டாஸ் வந்திருக்கு, யூஎன்இபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பீட் லேண்ட் அட்லஸ் ஜஸ்ட் அந்த எவ்வளோ இருக்குன்ற, பீட் லேண்ட்னா தெரியும்ல, வாட்டர் லாக்ட் ஏரியா. நீங்கள் வெட்லேண்ட்ஸுக்கு படிச்சிங்க, வாட்டர் லாக் இருக்கக்கூடிய பகுதிகள். சரியா? இட் மைட் பி அ ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர். சரியா, ரெண்டும் இருந்தாலும் பீட் லேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பீட் லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி இருந்தவரை 12% டிகிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 488 மில்லியன் ஹெக்டர்ஸ் லேண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. இப்போ மேன் வந்து அதை ரொம்ப சேதப்படுத்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1941 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து பீட் லேண்ட்ஸ்லேருந்து வெளியே வருதான். பீட் லேண்ட்ஸில் ஏன் வெளியில் வரும் அப்படின்னா அடியில் கோல் இருக்கும், அழுகி போகாத பொருட்கள் அடியில் இருக்கும். பீட் லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியான ஆனரோபிக் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனரோபிக் ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ஏன்னா தண்ணி வந்து கட்டி இருக்கும், உயிரினங்கள் அங்கே இறந்து போய் கிடக்கும். தட் இஸ் ட்ரீஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கே செத்து போய் கிடக்கும். டீகம்போஷன் ஆகணும் அப்படின்னா பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ், பிகாஸ் ஆக்சிஜன் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஷன் ஆகும், வெரி ஸ்லோ ப்ராசஸ். அப்படி பார்க்கும்போது தான் கோலாக மாறுறது. பீட் லேண்ட்ஸுக்கு கீழே தான் உங்களுக்கு கோல் அதிகமாக உருவாகும். சரியா? அப்போது இந்த உயிரினங்கள் வந்து இதை நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த உயிரினங்கள் இன்னும் ஒழுங்காக அழுகலை, அதில் ரிலீஸ் ஆகும், அந்த கேஸஸ்லாம் மேலே ரிலீஸ் ஆகும். அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன் அதிகமாக பீட் லேண்ட்ஸில் நார்மலாகவே வரும், கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 3% ஆஃப் த எர்த் இட்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆஃப் பீட் லேண்ட்ஸ். அது மாதிரி காங்கோ பேசின் இஸ் த லார்ஜஸ்ட் பீட் லேண்ட் இன் த வேர்ல்டு. சிக்னிஃபிகன்ஸ் எதுனா கார்பன் டை ஆக்சைடு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமா அது ஆக்ட் ஆகுது. கிளைமேட் ரெகுலேஷன், கூலிங் வந்து இப்போ சதுப்பு நிலங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ அர்பன் ஏரியாவில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அது வந்து இப்போ கன்சர்வேஷன் பண்ணுறாங்க, எஃபோர்ட் போடுறாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ண போகிறாங்க நிறைய விஷயங்கள், அதை கன்சர்வேஷன் எஃபோர்ட்டுக்காக. தண்ணிகளை அந்த இடம் அழியாமல் இருக்கிற பவுண்ட்ரிஸ் எல்லாம் இது பண்ண போகிறாங்க. அப்போ அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், இட் வில் அஃபெக்ட் ஆல்சோ. இல்லைன்னா அது இருக்காது ஃப்யூச்சரில். இப்போ எத்தனையோ ஏக்கர் வந்து அழிஞ்சிருச்சு. இது இருந்துச்சு அப்படின்னா சென்னையில் தண்ணி பஞ்சமே வராது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசைக்கிள், அது ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும், அது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் கூலிங் எஃபெக்ட், ரொம்ப வெயில் காலங்களில் உங்களுக்கு அந்த காற்று காற்று அடிக்கும், அதனால் கூலிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அது மாதிரி பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன், பறவைகளுக்கு உணவு, தண்ணி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் நான் சொன்னேன். ஸோ கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ், கலாச்சார ரீதியாக லைவ்லிஹுட், இதை வாழ்வாதாரம் சார்ந்து நிறைய பேர் மீன் பிடிக்கிறது, சின்ன சின்ன இது சார்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதெல்லாமே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே,
த நெக்ஸ்ட் நேஷ்னல் மில்க் டே நாக்தகி ஆக்சுவலாக ஆர்டிக்கிள் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம். வர்கீஸ் கொரியனோட த மில்க் மேன் ஆஃப் இந்தியா இல்லைனா ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர், அவரோட பிறந்த நாள் தான் நவம்பர் 26, 1921 அவரோட பிறந்த நாள். அதான் செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர். த இனாகரல் ஆஃப் நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, அவர் தான் ஃபஸ்ட்டு தலைவர், ஹெட். அவர் இனாகரலில் அவர் தான் மெயின் தலைவராக இருந்தார். ஏன்னா அன்றைக்கி டைரி அமுல் இண்டஸ்ட்ரீஸ் உருவானது, அமுல் இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருந்து அதை பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றினதும் அவரோட இட்ஸ் அ கோஆப்ரேட்டிவ், சரியா? அவரோட சக்ஸஸ் தான் அதில் மெயினாக. பெண்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது நேற்றுக்கு ஹிந்து பேப்பர் பின்னாடி ஒரு பெரிய ஆர்டிக்கிளே போட்டிருந்தாங்க. அதை வேணான்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் பெண்களோட கான்ட்ரிபியூஷன் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த டேட்டாஸ் இருந்துச்சு. அதை நான் போடலை உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷன் 21.2 மில்லியன் 1968 இருந்துச்சு. இன்றைக்கி இட் இன்க்ரீஸ் டு 293 மில்லியன் டன்ஸ். வெறும் மில்லியன் தான் இருந்துச்சு, இப்போ டன்ஸுக்கு மில்லியன் டன்ஸுக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடுறோம். 293 21.2 மில்லியன் டன்ஸ்லேருந்து 293 மில்லியன் டன்ஸாக இன்றைக்கி இது 2022 2022 230 மில்லியன் டன்ஸ். இன்றைக்கி 293 மில்லியன் டன்ஸாக நம்ம வந்து பால் உற்பத்தி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றது. குளோபல் ப்ரொடக்ஷனில் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் 24%. இந்தியா தான் டாப்பஸ்ட் கண்ட்ரி. அதில் யூபி வந்து ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு, மத்திய பிரதேஷ் தேர்டு. இந்த ஆர்டர் சில வேலை கேட்பாங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில், அது பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. So where is the major atmospheric Chernobyl experiment MACE telescope located? Options are A. Tamil Nadu, B. Ladakh, C. Maharashtra, D. Karnataka. Question number 2. With reference to the Constitution Day, consider the following statements. Statement number 1. Constitution Day is also known as Samvidhan Divas, commemorates the adoption of Constitution of India. Statement number 2. In 2014, Ministry of Law and Justice notified the decision to observe November 26 as a Constitution Day every year. Which of the statements given above are not correct? Options are A. 1 only, B. 2 only, C. both, D. neither. Question number 3. Consider the following statement. Under Article 360, the Parliament has the power to amend the preamble of the Constitution. Statement number 2. The term secular and socialist was added in the preamble through 44th Amendment Act 1978. Which of the statements given above are correct? Options are A. 1 only, B. 2 only, C. both, D. neither. Question number 4. Consider the following statements related to CAG, Comptroller Auditor General of India. Statement number 1. CAG is appointed by the President of India by a warrant under his hand and seal. Statement number 2. The CAG is ineligible for any further office under the Government of India or any state after leaving office. Statement number 3. The Ministry of Finance can represent this CAG in Parliament. So how many of these statements given above are correct? Options are A. 1 only, B. 2 only, C. all the 3, D. none of the above. Question number 5. Consider the following statements. Statement number 1. Secularism is the part of the basic structure of the Indian Constitution. Statement number 2. The Parliament does not have any authority to amend any features that are part of the basic structure of the Constitution. How many of these statements given above are correct? Options are A. 1 only, B. 2 only, C. both, D. neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is C. Question number 4 answer is A. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.